அந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாள், சந்திக்க வேண்டிய ஒரு நாள் எங்கள் எல்லாத்துக்கும் முன்னால காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாளையில அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும். உலகத்திலே இருந்து பிரியக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்வை சந்திக்க கூடியவர்கள் ரெண்டில் ஒரு விதத்தில் தான் சந்திக்கிறார்கள். ஒரு கூட்டம் சூஉல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய கெட்ட முடிவை எடுத்துக்கொண்டு உலகத்தை விட்டும் பிரிந்து போகிறார்கள். அவர்களுடைய மரணத்தின் மூலமாக சொன்னாங்க, இவனுடைய மரணத்தின் மூலமாக உலகத்திலே மனிதர்களுக்கு சந்தோஷம், உலகத்திலே ஊர்களுக்கு சந்தோஷம், உலகத்துடைய மிருகங்களுக்கு மரம் மட்டைகளுக்கு சந்தோஷம். உலகத்திலே நாசகரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவன் அல்லாஹ்விடத்திலே அவன் மரணித்து போவது உலகத்துக்கு ஓய்வு கிடைக்கின்றது. மேலான சகோதரர்களே, இன்னும் ஒரு மவுத் இருக்கிறது, அதுதான் ஹுஸ்னுல் ஹாத்திமா. அல்லாஹும்ம அர்ஸுக்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த நல்ல மவுத்தை தருவாயாக. சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கும் நாள் சந்தோஷமான நாள், சிரித்த முகத்துடன் போக வேண்டும், நல்ல நிலைமையிலே கஃன் புடவையிலே சுத்தப்பட வேண்டும். எங்களுடைய கபிரிஸ்தானை மனமானதாக பன்னீரை கொண்டு, கஸ்தூரியை கொண்டு, அத்தரை கொண்டு மனமானதாக அல்ல, அது வெளிரங்கத்தில் மக்கள் செய்யக்கூடிய விடயங்கள். எங்களுடைய கஃன் துணிகளுக்காக நறுமணம் பூசுவார்கள். இல்ல சகோதரர்களே, எங்களுடைய கபர் மனமாக வேண்டும், எங்களுடைய அல்லாஹ்வுடைய சந்திப்பு சந்தோஷமாக வேண்டும், அல்லாஹ்வை பார்த்து சிரிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுடன் சிரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மவுத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே அந்த மவுத்துக்காக தயாராக வேண்டும். ஒவ்வொருவருடைய அடி உள்ளத்தில் வரணும்.